அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில எல்லா மாத பலனும் சரி, எல்லா கிரக பயிற்சியுமே நான் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்குமே அம்மன் அருள் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. ஏன்னா நம்ம ஆன்மீக பயணத்துல குறைந்த நாள் தான் அந்த சேனல் வந்து நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் நல்லா பாருங்க. இப்ப வரக்கூடிய சுக்கிரன் வந்து லாப சுக்கிரனா வர்றார். கால புருஷனுக்கு 11ஆம் இடத்துல லாபத்துல கும்ப ராசியில அவர் பயிற்சி ஆகிறார். அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து பயிற்சி ஆகிறார் மகர ராசியிலிருந்து. அப்ப பயிற்சி ஆகும்போது எது மாதிரி ஒரு பலனை கொடுப்பார்? ஏன்னா நட்பு வீடு சனி பகவானுடைய வீடு இந்த சுக்கிர பகவானுக்கு. அப்ப லாபமா கொடுக்க போறார். ஒரு 12 ராசிக்காரர்களும் எது மாதிரி லாபமா கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். நான் எல்லா வீடியோ சொல்லக்கூடிய விஷயம்தான். இது எல்லாமே ஒரு பொது பலனா கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம். லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப விதியை மீறி இது செயல்படாது. கோச்சார கிரகங்கிறது நம்முடைய பிறப்பு ஜாதகம், தசாபுத்தி நல்லா இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் இல்லைன்னா எதுவுமே இயங்காதுங்க. நம்முடைய ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தாங்க. ஒரு மனிதனுக்கு அளவில்லா ஆசை இன்பத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானுங்க. அப்படிப்பட்ட சுக்கிர பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப சுக்கிர பகவான் எப்ப பயிற்சி ஆகிறார் கரெக்டா பாருங்க. மார்ச் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 30ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் பயிற்சி இருக்குது. லாப சுக்கிரனா வந்து நிக்கிறாரு. இதுல 3 கிரகம் இணையுது பாருங்க. சனி பகவான சேர்ந்து இந்த சுக்கிரன் இணைகிறார். அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க போற? அது இல்லாம சூரியனுக்கு கொஞ்ச நாள் இணைஞ்சிருப்பார். அப்ப இந்த 3 கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது அதை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோ அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுக்கு 11ஆவது ராசி தான் இந்த கும்பராசி. இதுலயுமே தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. இதுலயுமே தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசிங்க கும்பராசி. இதுலயுமே பாருங்க லாபத்தை நோக்கி பயணிக்கூடிய ராசி கும்பராசி. ஏன் அவருடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க? கலசத்தை கொடுத்துருக்காங்களா? அப்ப இதுலயுமே ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள். லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள். எப்போதுமே தொழில், பிசினஸ், லாபம் இதை பத்தி நிறைய சிந்திக்கக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள். கும்ப லக்னமும் சரி கும்பராசியும் சரி நல்ல ஒரு அறிவுத்திறன் இவங்களுக்கு மாதிரி யாரும் இருக்காதுங்க. எப்படியாச்சும் ஒரு விஷயத்துல போய் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ள இருக்கும். கலை, இசை, கம்ப்யூட்டர், எழுத்து, கணிதம் எல்லாத்துலயும் பயங்கரமான ஒரு சிந்தனை கும்பராசி உண்டுங்க. இவங்க போனா 4 பேர் மதிப்பா ஒரு அந்தஸ்து கௌரவமா நிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்களை மதிச்சாதான் மத்தவங்களை இவங்க மதிப்பாங்க. அப்படிப்பட்ட ராசி தான் கும்பராசி. 11ஆவது ராசியா? அப்ப என்ன பேச்சு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய ராசியாக இருப்பாங்க அவங்க. அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார். நான் எல்லாமே இது ஒரு பொது பலனா கொடுக்குறேன். சில பேர் வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல, உங்களுடைய ஜாதத்துல தசாபுத்தியை கம்பேர் பண்ணி எடுங்க. நம்ம ஜாதத்துல என்ன தசாபுத்தி நடக்குது? நம்ம உடம்புல 9 நவகிர ஒளிகள் இயங்குது. அது எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை. அப்ப பிறப்பு ஜாதகம் நம்முடைய தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நீங்க 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. அவிட்ட நட்சத்திரம், சதை நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், 3ஆம் பாதம் வரை இதுல பிறந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தசாபுத்தி நடக்கும்ல. ஜாதத்துல ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி பலன் இருக்காதுல்ல. திசைகள் புத்திகள் மாறி மாறி வரும். அப்ப அந்த தசாபுத்திக்குள்ள கிரகம் உங்களுடைய ஜாதகத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்குன்னு பார்க்கணும். உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா, அது யோகமான இடத்துல இருக்கா, ஏதாச்சும் ஒரு கிரகம் நம்மளுக்கு யோகமா இருக்கும், ஏதாச்சும் ஒரு கிரகம் பலவீனமா இருக்கும். அதான் நம்முடைய கர்ம வினை.
இறைவன் எல்லாத்துக்கும் சரி, எல்லா ராசிக்காரும் சொல்றேன், எல்லாத்துக்கும் ஒரு கர்ம வினையை இந்த கலியுகத்துல பிறந்தா கொடுத்திருப்பார். அது எப்போ வரும்? அந்த நேர காலங்கள் வரும்போது அந்த கர்ம வினை பாதிக்கும். அதாவது தடையை கொண்டாந்து காட்டும். அது பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கலாம். எப்படி? பரிகாரங்கள் மூலமா, ஒரு சில வழிபாடுகள் பண்ணும்போது பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்க முடியாதான். நம்முடைய முன்னர்கள், முனிவர்கள், சித்தர்கள் அழகா கொடுத்து போயிருக்காங்க. இந்த கோவில்ல இந்த கிரகத்தை இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த பலன் கிடைக்குது. அப்ப பாதிப்பை குறைச்சிக்கலாம். அதனாலதான் எல்லா வீடியும் நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? கும்பராசி என்பர்கிட்ட ஒரு பொது பலனா கொண்டு போங்க. ஜாதக தசாபதியை பாருங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாதுல்ல. இது பொது பலன் தான். அது மட்டும் இல்லாம கும்பராசி என்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜாதகம் தான் குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. என்னோட வீடியோ எல்லாமே பாருங்களேன், கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ பதிவு. என்னுடைய சிந்தனை எதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் உங்களுக்கு நல்லதா போகணும். எதையுமே நம்ம வீடியோ இருந்து பாக்குறாங்கன்னா, கோவில் இருந்து பாக்குறாங்க, அது நல்லதா உங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு தைரிய குணம் வரணும். யாருமே பிரச்சனை இல்லாத மனிதன் கிடையாது. இந்த பிரச்சனை எப்படி நம்ம பேஸ் பண்ணி ஜெயிக்கணும், இதை பார்த்துதான் நம்ம முயற்சி பண்ணி ஜெயிக்கணும். இப்ப இந்த கும்பராசிக்கு இது மாதிரி யோகத்தை பார்ப்போம். அந்த கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க சஞ்சார செய்யறோம் பார்ப்போம். பொதுவாக உங்க ராசிலே பாருங்க, சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான் எல்லாமே சேர்ந்து இருப்பாங்க. சுக்கிர பகவான் எல்லாமே சேர்ந்து இருப்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா 2ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வாரு. குரு பகவான் 3ஆம் பாவத்துல இருப்பார். அடுத்து பார்த்தோன்னா 8ஆம் பாவத்துல கேது பகவான் இருப்பார். இதுல 2 கிரகம் மட்டும் பேசிச்சாங்க. ஆக்சுவலா செவ்வாய் பகவான் 12ஆம் பாவத்தான் இருப்பாரு. கரெக்டா மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு போவார். அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் 2ஆம் பாவத்துக்கு போயிடுவார். எல்லா கிரகமுமே 4 கிரகம் உங்க ராசியில அப்படியே நிற்கும். யார் யார் நிற்பாங்க? சனி பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் 4 கிரகம் இணைஞ்சு உங்க ராசியில அப்படியே கூட்டு கிரகமா நிற்கும். அப்ப என்னை பொறுத்தவரையும் பாருங்க, கும்பராசி என்ன சொல்லுவாங்க? ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க. ஜென்ம சனி எல்லாரும் இதானே இப்ப பயமுறுத்துறாங்க. சனி பகவான் ஜென்ம சனி வந்துருச்சு, கொஞ்சம் கவனமா இருக்கணும், 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, இதானே ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு கும்பராசிக்கு. சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்துதான் ஒரு மனிதனை கெடுப்பார். எல்லாத்திலையும் கெடுப்பார்னு இருக்கக்கூடாது. சனி பகவான் நம்முடைய ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல இருக்கிற இடத்த பொறுத்துதான் அது பலனை கொடுப்பார். நல்ல இடத்துல இருந்தா நல்லதை கொடுப்பார், கெட்ட இடத்துல கெட்ட கொடுப்பார். எல்லாத்துக்குமே 7.5 சனி பிடிச்சா ஆட்டாது. எல்லாரும் ஒரு பயந்த சுவாம கொண்டு போறாங்க 7.5 சனி வந்துருச்சுன்னு. சனி பகவான் தான் நம்முடைய கர்ம வினையை காட்டக்கூடிய கிரகமே. நல்லா பாத்துக்கோங்க. இருக்கிறதுலே நீதியான கிரகம், நேர்மையான கிரகம் யாருங்க? சனி பகவான் தாங்க. நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள் எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் யாரு? சனி பகவான் தான். அது மட்டும் இல்ல, எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது. சனி பகவானுக்கு தான் சனீஸ்வரர் பட்டத்தை கொடுத்துருக்காங்க. இவர் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவானை கெடுக்க முடியாது. சனி பகவான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. அப்படி கொடுத்துட்டு போயிடுவாரு. இப்ப சனி பகவான் இருக்காருன்னா ஒரு மனிதனை சோதனை மேல சோதனையை கொடுத்துட்டு கடைசியில இன்பத்தை கொடுத்துட்டு போவாருங்க. அதாங்க சனி பகவான். மற்ற கிரகணம் வரும், அது பாட்டு கொடுத்துட்டு டக்கு கொடுக்க மாதிரி எடுத்துட்டு போயிடும். ஆனா சனி பகவானுக்கு அப்படி கிடையாது. இப்ப உங்களை சோதிக்கிறாருன்னா உங்களுடைய கர்மவனையை இப்பவே எடுக்கிறாருன்னு அர்த்தம். எடுத்துட்டு போகும்போது நல்ல விஷயத்த பண்ணிட்டு போவார். இதுதான் சனி பகவான். கேட்டு பாருங்க எல்லாரும். ஒரு சில பேர் சனி பகவான் ஒரு மனிதருக்கு 3 வாட்டி 3 ரவுண்டா வரும். சனி பகவான் மொத்தம் 4 பேஜா வரும். ஒரு சில பேருக்கு வயதுக்கு ஏத்தாப்புல சனி பகவான். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே ஆரம்ப சனி வரும், அதுக்கப்புறம் நடுவுல வரும், அதுக்கப்புறம் கடைசி காலத்துல வரும். இப்ப இந்த ஜென்ம சனி வருதுன்னா என்ன பண்ணும்? ஒரு மனிதனை மந்தப்படுத்தும், வேற ஒண்ணுமே பண்ணாது. இதுதான் இங்க நடக்கும். சரிங்களா? இப்போ ஒரு 30 வயசுக்கு மேல வருதுன்னா அவருடைய கேள்வி என்ன கேட்பாரு? வேலை, உத்தியோகம், வருமானம், இதை பத்தி தான் கேட்பாரு. இதுலதான் சனி பகவான் தடை பண்ணுவாரு. நல்லா பாத்துக்கணும். இப்ப வயசான காலத்துல கேட்கறாங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சனி பகவான் ஒரு மந்தத்தன்மையை கொடுத்துருவாரு. இப்ப படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வருதுன்னா, 7 சனி வருதுன்னா படிப்பை சோம்பேறிப்படுத்தும், மந்தப்படுத்தும். இதுதான் சனி பகவான் செய்வாரு. அப்ப சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் இங்க பலன்கள் மாறுபடும். இப்ப பாருங்க, சனி பகவான் பாருங்க, எல்லா கிரகம் இணையும் போது சனி பகவான் இங்க பலம் ஆகிறாரு பாருங்க. சூரியன் இறங்குறாரு. சூரியன் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் 2ஆம் பாவத்துக்கு போறாரு.
செவ்வாய் இணைகிறாரு, 3ஆம் வீட்டதி 10ஆம் வீடு எல்லாமே இணைகிறாரு. என்னைய பொறுத்தவரையும் தொழில் சூப்பரா இருக்கும். புதுசா தொழில் பண்றவங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல லாபம் கண்டிப்பா கிடைச்சிடும். நிறைய பேருக்கு கணவன் மனைவி பிரச்சனை வந்துச்சுங்க. கணவன் மனைவியில ஒற்றுமையா இருக்க முடியாது, ஒரு மன வருத்தத்தை கொடுத்துருக்கோம். திருமணத்துல பிரச்சனை, அடுத்து வேலை உத்தியோகத்துல இடமாற்றம். நிறைய பேர் இடத்த மாத்திருப்பாங்களா கேட்டு பாருங்க. கும்பராசி அனைவருமே சொல்றேன், நிறைய பேருக்கு வேலை இடமாற்றம் இருந்துச்சு. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடங்க. அப்ப வேலை இடமாற்றம் கண்டிப்பா ஒன்று இருக்கும். வேலை உத்தியோகத்துல பிரச்சனை கொடுப்பாரு, தொழில பிரச்சனை கொடுப்பாரு, வருமானத்தை குடும்பத்துல செலவு பண்ண நிறைய வச்சுப்படுவாரு, சனி பவன் சரியா இல்லைன்னா. இது எல்லாமே நடந்திருக்கும். தொழில் மாற்றம், படிக்கக்கூடிய மாணவி கல்விகள் தடை தாமதம் ஆகிறது எல்லாமே ஒரு சில பேர் கும்பராசி செஞ்சிருப்பாரு பாருங்க. இனிமே நல்ல ஒரு பலனை கொடுக்க போறார். நீங்க நினைச்ச மாதிரி வேலை உத்தியோகம் ப்ரமோஷனா அமையும் பாருங்க. நீங்க என்ன நினைக்கலாம் அந்த வேலை கண்டிப்பா அமைஞ்சிடும். வேலை உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைச்சிடும். வெளிநாட்டை வேலை கொடுத்துருப்பீங்க, வெளிநாட்டுல வேலை பார்ப்பீங்க, வேற கம்பெனிக்கு ரிசீம் கொடுத்துருப்பீங்க, கிடைச்சிருக்காது. ஆனா இப்ப கிடைக்கும் பாருங்க. ஏன்னா சுக்கிரபவன் உங்களுக்கு யாரு? 4ஆம் வீட்டதி 9ஆம் வீட்டதி பாக்கியாதிபதிங்க. சுக்கிரன் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். உங்க ராசி மேல நிக்கிறாரு. நான் காரணம் இல்லாம சொல்லல. ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் தான் மெயினான கிரகம், நல்லா பாத்துக்குங்க. ஆண்களுக்கு யாரு? பெண்ணை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான், மனைவியை காட்டக்கூடிய கிரகம். உல்லாசமான வாழ்க்கைக்கு யாருங்க? சுக்கிரன் தாங்க. நல்லா ஜாலியா சுற்றி பார்க்கணும், இங்க போனா இங்க போன ஆசை இருக்கா? அதனாதிபதி யாரு? சுக்கிர பகவான் தானே. நம்ம மனசுல உள்ள ஆசையை வெளியில காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். நம்ம உடம்புல எதுலாம் அழகான பொருட்கள் எல்லாம் போடுறோமோ அது எல்லாமே சுக்கிர பகவான் தான். துணிக்கு அதிபதி, ரெடிமேடுக்கு அதிபதி, கலைக்கு அதிபதி, நிறைய பேருக்கு உடம்புல ஆரோக்கியத்துக்கு அதிபதி, நீட்டா சென்டடிச்சு இன் பண்ணிட்டு போவார் அவர். அதிபதியான சுக்கிர பகவான் தான். சொகுசு காரு, சொகுசு பங்களா, இதெல்லாம் அதிபதி யாரு? சுக்கிர பகவான் தாங்க. இதுக்கெல்லாம் சுக்கிரன். ஐஸ்கிரீம் இனிப்புக்கு காரகர் யாரு? இவர் தானே. இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கிரனா வர்றாரு. பெருங்கொண்ட பணத்துக்கு குருங்க. தற்போதைய யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானுங்க. அதனாலதான் சுக்கிர தசை வந்துருச்சா, சுக்கிர புத்தி வந்துருச்சா பாப்பாங்க நிறைய பேர் பாருங்க. கும்பராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா வராது, சுக்கிர புத்தி வராது, சுக்கிர தசை வராது. புத்தி வரும், சுக்கிர புத்தி கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும்போது ஜாதகம் எடுத்து நிறைய பார்ப்பாங்க. சுக்கிர புத்தி வந்துட்டா ஜாத நோட்டை எடுத்துருவாங்க, ஏதாச்சும் யோகம் இருக்குமா. ஏன்னா இந்த கிரகம் வந்துச்சா ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்திட்டு போயிடும். என்னடா உனக்கு திடீர்னு இதுல கூரையை பிடிச்சிட்டு கூட்டுது, சுக்கிரன் ஏதோ ஒரு நல்ல இடத்துல இருக்காருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கிர பகவான். அப்ப உங்க ராசி மேல இருக்காரு, நல்லது பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? 100% நல்லதை பண்ணுவார். என்ன பண்ணுவாரு? வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லா யோகத்தையும் சூப்பரா கொடுப்பாரு. இப்ப எடுக்கணும் வீடு கட்ட, இப்ப இடம் வாங்க முயற்சி பண்ணணும். இது எல்லாமே அமையும் சூப்பரா. வீடு, வண்டி, வாகனம், பூமி எல்லாம் அமைச்சு கொடுத்துருவார். தொழில நல்ல லாபத்தை கொடுத்துருவாரு. உத்தியோகம் அனுகூலமா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்விகளை தடை பண்ண மாட்டாரு. அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, தைரியமா எழுதுங்க, அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். காதல் திருமணம் இல்ல 2வது திருமணம், ரெண்டுமே யோகத்தை சூப்பரா கொடுத்துருவாரு. என்னப்படி திருமணத்துக்கு நான் கேரண்டி சொல்றேங்க, சூப்பரா இருக்கும். சுக்கிரன் வந்து ஆசையை அள்ளி கொட்டிடுவாருங்க. இப்ப அப்ப திருமணம் உங்க மனசை புரிஞ்சுக்குவார் கணவர், அதே மாதிரி மனைவி உங்க மனசை புரிஞ்சுக்குவாங்க, சந்தோஷமா வாழ்வாங்க. 2வது திருமணம் நடக்கும், முதல் திருமணம் நடக்கும், எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு. தந்தையோட பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்புலகம் சரியாகும், எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு. அதே மாதிரி உடல் பிரச்சனை, ஆரோக்கியம் அனுகூலமா இருக்கும். தொழில் லாபத்தை கொடுப்பாரு. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் பிசினஸ், ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ், வெளிநாடு பிசினஸ், எல்லாமே ஐடி ஃபீல்டு நிறைய பேர் இருப்பாங்களே. நகைக்கடை சம்பந்தமா தொழில் பண்றவங்க, வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், பணத்து ஃபீல்ட்ல உள்ளவங்க, பண சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல உள்ளவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேலை பார்க்கக்கூடிய, காவல் யூனிஃபார்ம் பார்க்கக்கூடிய வேலைகள், அரசியல்வாதிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி திடீர் யோகம் என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது, லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கும்பராசி இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. உங்களுக்கு மாதிரி யோகம் கிடைக்காது, பயங்கரமா யோகத்தை கொடுத்துருவாரு. எதிர்ப்பதோ டாப்பா கொண்டு போவார் லாட்ரி யோகத்துல. பண சந்தோஷம் உங்களுக்கு அனுகூலமா வரும் பாருங்க. சுக்கிரன் வந்ததுனால சொல்றேன், திடீர் யோகம் உண்டு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம்னா ஜாதகத்தை முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். பெண்கள் சாதிப்பாங்க. விவசாய பணிகள், பெண்களுக்கு தொழில், வேலை, உத்தியோகம், வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம். அதோடைய முதல் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம், 3ஆம் பாதம். இதுல பிறந்தவங்க அனைவரும் பாருங்க, ஒரு தைரியமான குணம் இருக்கும் பாருங்க. எல்லாமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. தைரிய குணம் உங்கள்ட்ட நிறைய உண்டு. சகோதர சகோதரி, தொழில், பிசினஸ் இதை பத்தி ரொம்ப சிந்தனை வரும் பாருங்க உங்கள்ட்ட. நம்ம சொந்த காலம் நிக்கணுங்கிற குணம் இருக்கும் இவங்களுக்கு பாருங்க. இவர் ராசிலேயே இப்ப இதுக்கு முன்னாடி 12ஆம் இடத்துல இருந்தாரா, நிறைய விரைய செலவு நிறைய கொடுத்துருப்பாரு. அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க மருத்துவ செலவு நிறைய பண்ணியிருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருக்கும். கூட்டு தொழில் நல்லா இருந்திருக்காது. அதே மாதிரி பாருங்க, திருமணத்தை தடை வந்திருக்கும். இனிமேல் திருமண தடை வராது. நிறைய பேருக்கு திருமணம் முடிஞ்சிடும்.
வேலை இடமாற்றம் கண்டிப்பா வரும். வேலை ஒத்துழைத்து ஒரு இடமாற்றம் பண்ணுவீங்க. வண்டி வாகன பிசினஸ் நல்லா இருக்கும். நெருப்பு சம்மந்த துறை நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கையை சூப்பரா கொண்டாந்து யோகத்தை கொடுத்துருவாரு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகா வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அவிட்டனத்துல பிறந்தவங்க இது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அடுத்து சதயனத்துல பிறந்தவங்க, இதுல பிறந்தவங்க பாருங்க, இதுலயுமே ஒரு ஆடம்பரமா பெருசா பிரம்மாண்டமா சிந்திக்கிற குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நிறைய கலை இசைனா ரொம்ப அதிகமா விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க. கம்ப்யூட்டர், எழுத்துக்கணிதம் எல்லாமே உங்களுக்கு டாப்பா இருக்கும். எதுலையுமே நீங்க டாப்பா, இதுலையுமே ஜெயிக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட ஒன்று நிறைய இருக்கும். இனிமே பாருங்க, நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கும். தொழில ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. உத்தியோகத்துல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய அரசாங்க வேலை கிடைச்சிடும். அரசியல்வாதிகள் நல்ல அனுகூலத்தை அமைச்சுவார். ஷேர் மார்க்கெட்டிங், மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக் ஃபீல்டு சம்பந்தப்பட்ட ஃபீல்டு வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நிறைய ஒரு அனுகூலம் இனிமே கிடைக்கும். இனிமே எதிர்காலங்கள் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா புரோட்டாரியன்ஸ்ல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும். அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே இருக்கும். நீங்க அஞ்சு பேருக்கு பணத்தை கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் இப்ப கிடைக்கும் பாருங்க. பண லாபம், தன லாபம் பயங்கரமா இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியை கொடுத்துருவாரு. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, இது மாதிரி நிறைய பணத்தை விரையம் பண்ண பாருங்க. உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பாரு. வேலை உத்தியோகம், இடமாற்றம் கண்டிப்பா அனுகூலமா அமைச்சிரும். இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் பாருங்க, உங்க பக்கம் வெற்றியா வந்து அமைறது வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.